9ஆம் தேதி தேமுதிக மாநாடு ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க கடலூரில். அதில் கூட்டணி யாருடன் குறித்து சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இன்னும் 2 தினங்களில் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவு நாள் வருது. அதற்கு திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்குமே நினைவு நாளுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அழைப்பு, அதற்கப்புறம் வர்ற மாநாடு, கூட்டணி மாற்றம் ஏற்படுவதற்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் ஆட்சியில் இருக்கும்போது இது கட்சி ஆரம்பித்த போது சரி, அவர் கூட்டணியில் தான் தன்னோட நிலைப்பாடு, இது கூட்டத்தில் பொதுக்கூட்டங்களில் தான் தன்னோட நிலைப்பாடு அறிவிப்பார். யார் கூட கூட்டணிங்கிறத அவர் அதே மாதிரி தான் கடைசியாக மதுரையில் மாநாடு நடக்கும்போது தான் ஜெயலலிதா கூட கூட்டணிங்கிறத அறிவித்தார். அதே மாதிரி தான், அதே பாணியில் தான் இவங்களும் கைப்பற்றாங்க. ஏன்னா அது அந்த கட்சிக்கான ஒரு ராசியாக அது கருதப்படுறதுனால மாநாட்டில் அறிவிக்கிறது தான். ஏன்னா நிறைய விஷயத்தை அவர் மாநாட்டில் தான் அறிவித்தார். விஜயகாந்த் அவர்கள் நிறைய விஷயத்த மாநாட்டில் தான் அறிவித்தார். அப்போ கூட பலம் நழுவி பாலில் விழுமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்னு கலைஞர் சொல்லும்போது கூட மதுரையில் மாநாட்டு நேரத்தில் அதிமுக கூட தான் கூட்டணிங்கிறத தெள்ள தெளிவாக விஜயகாந்த் அவர்கள் சொன்னார். அது போல தான் இவங்களும் கட்டாயமாக இவங்க திமுக பக்கம் போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், திமுக பக்கம் போனாக்கா அது அவங்களுக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். ஏன்னா திமுகவை மக்கள் இன்றைக்கி வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட இன்றைக்கி தயாராக இல்லை. அதனால் மக்கள் விரும்பும் கூட்டணி எதுவோ அதை சமரசம் செய்து கொண்டு அந்த என்டிஏ கூட்டணி வரத்துக்கு தான் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர